ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலுடைய 1ஆம் தேதி. ஸோ அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள், கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தர நட்சத்திரமானது வருது. வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம். ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரனால பங்குனி உத்தரம் என்று எல்லா முருகர் கோவில்கள்லையும் விசேஷமாக கொண்டாடப்படும். முருகர் கோவில் மட்டும் கிடையாது, சிவன் பார்வதி கோவில்கள்லையும் கொண்டாடப்படும், பெருமாள் ஆண்டாள் கோவில்கள்லையும் கொண்டாடப்படும். ஏன்னா இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்திருக்கு. அதனால் இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ மாதமாகவும் இந்த மாதத்தில் உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தெய்வ நட்சத்திர நாள் என்று குறிப்பிடப்படும். இந்த ஒரு சிறப்பான நாளில் நம்ம சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில பரிகாரங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. பங்குனி உத்தரத்தை பற்றி நிறைய தகவல்கள் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இந்த வீடியோவில் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை இந்த பங்குனி உத்தரத்தில் பண்ணுங்கள். நிச்சயம் அனைவருடைய வாழ்க்கையும் மாறும். ஸோ அனைவருடைய வாழ்க்கையும் மாற என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக்சுவலி இந்த உத்தர நட்சத்திரம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். உத்தர நட்சத்திரத்தில் செல்வம் சுகவாழ்வு பெற இவற்றையெல்லாம் இந்த நாளில் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. சரி வாங்க, எவற்றையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்ச சக்தியை தனக்குள் கொண்ட ஒரு இனமாக மனித இனம் இருக்கிறது. அதாவது நாம் இருக்கிறோம். உலகில் பிறக்கக்கூடிய அனைவரும் நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ராசிகள் நட்சத்திரங்களுடைய ஆளுகைகளுக்கு உட்பட்டு தான் நாம் பிறக்கிறோம். இதில் ஒரு நபர் பிறக்கின்ற நட்சத்திரம் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து விடயங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் உத்தர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. இதில் பிறந்தவங்க வாழ்வில் செல்வம் அதிகம் கிடைக்கவும் பெறுவீங்க, சுக வாழ்க்கை வாழவும் நீங்கள் இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு சொல்லுறது என்னென்னா, பங்குனியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் சுகவாழ்வை வாழ செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களுக்கு இருக்குது. அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிந்து கொண்டு பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்தர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல உடல் பலமும் உறுதியான மனமும் கொண்டிருப்பீங்க. கம்பீர தோற்றமும் இருக்கும். கடுமையாக உழைத்து வாழ்வில் அனைத்திலும் வெற்றியை சுவைப்பீங்க. உத்தர நட்சத்திரக்காரங்க வாழ்வில் அனைத்து செல்வ சிறப்புகளையும் பெறுவதற்கு பங்குனி உத்தரத்தில் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஏன்னா 12வது தமிழ் மாதமாக பங்குனி மாதம் வரும். அதில் 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வரும்போது அது ரொம்ப விசேஷமான நாள். இந்த டைம் பங்குனி உத்தரம் புதன்கிழமை வருது. அதனால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சூரியனுடைய நட்சத்திரம் என்பதால் உத்தர நட்சத்திரக்காரங்க வருடம் ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்ய முடியாட்டியே தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து உதிக்கக்கூடிய சூரியனை தரிசித்து வணங்கி வாருங்க. வாழ்வில் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த விஷயத்தை பங்குனி உத்தரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க. அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு மரியாதையை செலுத்துங்க. வயதான காலத்தில் தந்தையை நன்கு பராமரிக்கிறது சூரிய பகவானுடைய முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை பராமரிக்கிறத நல்லா பண்ணுங்க. அப்புறம் பங்குனி உத்தரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோவிலுக்கு போங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமிங்க. அந்த பௌர்ணமியும் இருக்கிறதுனால அன்றைய தினம் 6 கிலோ எடை கொண்ட கோதுமை தானியங்களை வாங்கி தானமாக அந்த நாளை வழங்க வேண்டும். அதே போல் நீங்கள் பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி
பச்சை பயிரை ஊற வைத்து அந்த தானியத்தை உணவாக உண்ண கொடுக்கணும். அதோடு ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணும். இந்த 3 விஷயத்தை பங்குனி உத்தரத்தில் யார் ஒருவர் செய்கிறீங்களோ சூரிய பகவானுடைய முழுமையான அருளை நீங்கள் பெற்று வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் உங்களுக்கு நீங்கும். அதோடு அனைத்து நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. அதனால் இந்த பரிகாரத்தை பங்குனி உத்தரத்தில் செய்திருங்க. அதாவது 6 கிலோ எடை கொண்ட கோதுமை தானியத்தை தானமாக வழங்கணும். அப்புறம் பசுமாட்டிற்கு பச்சை பயிறு தானியத்தை ஊற வைத்து உணவாக கொடுக்கணும். அப்புறம் அன்னதானம் முதியவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில 3 விஷயங்களை இந்த பங்குனி உத்தரத்தில் பண்ணக்கூடிய உங்களுக்கு தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேதி மார்ச்சுடைய 29, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் ஏகாதேசி. இதில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன். அந்த பலனை தெரிஞ்சியும் பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நலமான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படணும். வேலையில் இருந்து வந்த டென்ஷன் குறையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு முயற்சி செய்யலாம். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். பயணங்கள் போது மட்டும் கவனம் இருக்கணும். 2வது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். விவசாயிகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். நெக்ஸ்ட் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை புது அனுபவம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கூட சுலபமாக சரியாகிடும். இறையருள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவு ஏற்படும். அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க. சுறுசுறுப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். சேமிப்பு உயரும். மனதிற்கு பிடித்தவர்களோடு பேசி நேரத்தை செலவு செய்யுங்க. காதல் கைகூடு. திருமண வர செல்லும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். நெக்ஸ்ட் சிம்மராசி. சிம்மராசிக்கு பொறுத்தவரை இறக்க குணம் வெளிப்படும். அன்பு, பாசம், குடும்பம், காதல் என்று நாளை நாள் இனிய நாளாக போகுது. நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி கூட திரும்ப சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்திருக்கக்கூடிய தம்பதிகள் சேருவதற்கு ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இயலாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரான நாளாக இருக்க போது. சுகபோக வாழ்க்கை தான். நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு தூக்கம், நல்ல கவனிப்பு என்று நாளை நாள் இனிய நாளாக அமையும். வேலையில் மதிப்பு மரியாதை கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த நஷ்டம்லாம் மாறி லாபமாக மாறும். அப்புறம் துளாராசி. துளாராசிக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பெருமையான நாளாக இருக்கும். கௌரவ உயரும். அவமானம் எல்லாம் பாராட்டுகளாக மாறும். பட்ட கஷ்டத்திற்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அனாவசியமாக பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு ஆதரவாக பல நன்மை நடக்க போது. உங்களை எதிர்த்து பேசியவர்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. எதிரி தொல்லை விலகும். உங்களுடைய நல்ல மனசு அனைவருக்கும் புரியும். விரோதம் எல்லாம் விலகிவிடும். சொத்து சுக பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மன நிம்மதி கிடைக்கும். இரவு நல்ல தூக்கமும் வருங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். சொத்து சுகம் வாங்க விற்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கமிஷன் தொழிலில் நல்ல லாபம் கொடுக்கும். வீட்டில் பழுதான பொருட்கள் சரி பார்க்கணும். வீட்டை சுத்தம் செய்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, இது போல் முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு உயர்வான நாளாக இருக்கும். ப்ரொமோஷன், சம்பள உயர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம். இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யலாம். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யலாம். இது போல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்க போது. மருத்துவ செலவு குறையும். சேமிப்பு உயரும். நெக்ஸ்ட்டு கும்பராசி. கும்பராசிக்கு மன அமைதியான நாளாக இருக்கும். டென்ஷன் குறையும். எதிரி தொல்லை நீங்கும். வேலையில் வியாபாரத்தில் சுமூகமான நிலை உண்டாகும். வீண் விரைய செலவுகள் குறைத்து கொள்ளும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடுமான வர பயணங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு உற்சாக நிறைந்த நாளாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். வேலையில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெருசாக சிக்கல்கள் இல்லை. பிரச்சனைகளை பேசி சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான திறமை வெளிப்படும்.
ஏற்படும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. வாடிக்கையாளர்களுடைய பகிர்ந்து கொள்ளக்கூடாது. முன்கோபம் வேண்டாம். ஸோ இது உங்கள் ராசிக்கு. ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க ராசிகளுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட பரிகாரம் பங்குனி உத்தரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.